தகவல்கள்லாம் எனக்கும் தெரியும், காதல பட்டுச்சு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் கண்டிப்பா அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார். தனக்குத்தானே சூனியத்தை வச்சுக்க மாட்டாரு. பாத்துங்க, அவரு என்னதான் மிரட்டாலும் செஞ்சாலும் அடிப்பணிய மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பாருங்க, 2021 அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சிகளையே ஒவ்வொன்றாக தம் கூட்டணிக்கு இழுக்கிற வேளையில் ஈடுபட்டு தேமுதிகவை இழந்து நிற்கிறார்கள். இப்போது நடிகர் விஜய் அவர்களை அந்த கூட்டணியிலே இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். பிற மாநிலங்களில் பாஜக எப்படி சங் பரிவார்கள், பாஜக உள்ளிட்ட அனைவரும் எதிர்க்கட்சிகளை நயவஞ்சகமாக வளைத்து போடுவது அல்லது அவதூறு பரப்பி எதிர்ப்பது என்கிற உத்திகளை கையாளுகிறார்களோ, அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூனியமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். மாநில தேர்தல் களம் இப்படி சூடு பிடிச்சி ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க. அண்ணன் வைகோ என்ன தெரியுமா சொல்றாரு? ஏங்க வெளியுறவு கொள்கை சரியா இருக்கா பாத்துங்க, அவங்க நமக்கு அனுமதி கொடுக்கறதோ அப்புறம் நாம கொண்டு வரதும் இதெல்லாம் சரியா இருக்கா? அவங்க எதுக்குங்க நமக்கு அனுமதி கொடுக்கணும்? பெட்ரோல் டீசல் எல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன இதெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்கிறார். நரேந்திர மோடி சொல்லுகிறார், நாங்கள் ரஷ்யாவிலே இருந்து குருடாயில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதித்து விட்டது. கேவலம், வெட்கமில்லை, மானமில்லை, ரோசமில்லை. இந்தியா என்ன அமெரிக்காவின் கொத்தடிமை நாடா? 120 கோடி மக்களின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டு பேசுகிறீர்கள். சரி, அடுத்து அதோட நிக்காம இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். வெள்ளை மாளிகை வரலாறு அடுக்கடுக்கா அப்படியே சொல்லிட்டு அதிபர் ட்ரம்பை பதவி நீக்க செய்யணும், தூக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்றதையும் விளக்குறார். அமெரிக்க மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான். ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்த வெள்ளை மாளிகை, ஆபிரகாம் லிங்கன் இருந்த வெள்ளை மாளிகை, ஜெஃபர்சன் இருந்த வெள்ளை மாளிகை, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இருந்த வெள்ளை மாளிகை, ஜான் எஃப் கென்னடி இருந்த வெள்ளை மாளிகை, பராக் ஒபாமா இருந்த வெள்ளை மாளிகை இன்று கோமாளித்தனமாக மட்டுமல்ல, குலை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இருப்பதால் அமெரிக்க நாட்டின் ஜனநாயகவாதிகள், both the parties, Republican Party and Democratic Party, குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து இந்த டொனால்டு ட்ரம்ப் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும். வரக்கூடும். இம்பீச்மெண்ட் என்றால் தலை குற்றச்சாட்டு. அந்த தலை குற்றச்சாட்டை சுமத்தி ஓட்டெடுப்பு நடத்தினால் ஜனாதிபதியை பதவியிலிருந்து தூக்கி எறியலாம். அதாவது பாருங்க, நாங்க தான் உள்ள வந்துட்டோம் இல்ல, நாங்க வந்தாலே என்ன செய்தி? தேமுதிக என்னைக்கு உள்ள வந்துச்சோ வாஷ் அவுட், அதிமுக அம்புடுத்த அப்படின்னு சொல்றாரு தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். தேமுதிக வர்றதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி 200 தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறும். தேமுதிக வந்தவுடனே அதிமுக வாஷ் அவுட், எல்லா தொகுதியும் டெபாசிட் கண்டிப்பாக இழப்பார்கள். இன்னைக்கு திமுக சேர்ந்ததால தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2.0 பதவியேற்பாடு கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்புறம் தமிழ்நாட்டுக்காச்சு பரவாயில்ல, இன்னும் 39 நாள் நேரம் இருக்கு. ஆனா புதுச்சேரியில பாருங்க, 9ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஆனாலும் அங்க கூட்டணியில சலசலப்பு, தொகுதி பங்கீடுலாம் போய்கிட்டு இருக்குதே, என்ன ஏது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஜெகத் ரட்சகன் என்ன தெரியுமா சொல்றாரு? பாருங்க, டிமாண்ட் ஒண்ணுமே, நாங்க எல்லாம் ஒருத்தர் பரிமாற்றங்கள் தான். கூட்டணி உறுதியாயிடுச்சா? கூட்டணி எப்போ உறுதியாயி போச்சு. புதுச்சேரியில தனித்து நீங்க போட்டியிட போறீங்க, அதெல்லாம் தப்பான தகவல்.
காங்கிரஸ் கூட்டணி என்பது பலமான கூட்டணி. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் எங்க தலைவர் ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுது. அதனால இனிமேல் அதுக்கு அது பேச்சுக்கே இடம் இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி 30 தொகுதியில் போட்டியிடும். புதுச்சேரியில் யாரு தலைமையில தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் அவர்களும் முடிவு. இந்த மாதிரி சும்மாலாம் பேசக்கூடாது பாத்துக்க. நாங்களும் அப்புறம் பேசிடுவோம். அதாவது எதுவா இருந்தாலும் கருத்தியல் ரீதியா மோதணும். தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுனீங்கன்னா நாங்களும் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். எங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படியே ஒன்றுண்டா எடுத்து வெளியில விட்டுக்கிட்டே இருப்போம். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வளர்த்த ஆரோக்கியமான இயக்கம். இங்க கொள்கை பேசினா கொள்கையில பதில் வரும், குடும்பம் பேசினா குடும்பத்தை பத்தி பதில் வரும், இங்க பர்சனலா பேசினா பர்சனலா பதில் வரும். உங்களுக்காவது எங்களை பத்தி பேச நிறைய பொய் கதைகள் தேவைப்படும். எங்களுக்கு உங்களை பத்தி பேச நிறைய நிஜமான கேவலமான கதைகள் இருக்கு. அதனால ஆபாசத்தை விட்டுட்டு அரசியல் பேசுங்க. அவங்க ஓட்டு எங்கேயும் போகாது, எங்களுக்கு தான் வரும்னு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொல்றார். அந்த கருத்தில் நான் முரண்படுகிறேன். எப்பொழுதுமே நமது மீனவ சமுதாயம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்திற்கு வீடு கட்டி கொடுத்ததிலிருந்து, இலவசமாக டீசலை மானியத்தில் கொடுத்ததிலிருந்து, ஒவ்வொன்றாக பார்த்து செய்தவர் எம்பிசி பட்டியலில் சேர்த்ததில் இருந்து அனைத்தையும் இந்த சமூகத்திற்கு பார்த்து செய்தவர் தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எப்பொழுதுமே இந்த இயக்கம், ஒருவேளை அவர்கள் நம்மிடம் இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் மீதியானவர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருப்பார்கள். அந்த மீனவ நண்பன், படகோட்டி போன்ற படங்களால் தங்கள் பக்கம் இழுத்து கொண்ட அந்த உண்டு. ஆனால் புதிதாக வருகிறவர்களுக்கு இந்த சமூகம் இடம் கொடுக்காது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது என்பதை புரிந்து கொண்டு மீனவ மக்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின் நிற்பார்கள். அவர்களுக்கு தான் அங்கங்க சிலிண்டர் இல்ல, வண்டிக்கு பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, மணிக்கணக்கில் கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை பேசுறாரா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு கேட்கிறாரு அமைச்சர் ரகுபதி. பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பற்றி வாய் திறக்கவில்லை. அவருக்கு மோடியை சந்திக்க நேரம் இருக்கிறது. திருச்சியில் மோடியின் முன்னாலே பேசுகிறார். அப்பொழுது கூட தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின் முன்னாலே பேசுகிற பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளுக்காக முழக்கம் செய்து அந்த கொள்கைகளை ஞாபகப்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அண்ணன் செல்லூர் ராஜுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏண்ட ஒரு கூட்டணிக்கு வரதா பேசிக்கிறாக்க, 70 சீட்டு 60 சீட்டு என்னென்னமோ தகவல்லாம் வருது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. அதெல்லாம் நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் களம் நல்லா இருக்கு. களம் எங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுல மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. அதுல மாற்ற கருத்தே யார் வந்தாலும் நாங்க ஏற்கனவே சொல்றோம், எங்க தலைமையை பொறுத்தளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் சொல்றதுதான் யார் தோழமையாக கொள்ளுவது, தேர்தலிலே பணியை சேர்த்து அவர்களை அரவணைத்து செல்வது என்பது எங்கள் பொதுச் செயலாளர் தான் அது எல்லாம் நடவடிக்கை எடுப்பார். எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எங்களுடைய வேத வாக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரே கருத்து தான், திமுக அரசை மாற்ற வேண்டும், மக்கள் விரோத திமுக அரசை மாற்ற வேண்டிய அடிப்படையில் தான் இணைந்திருக்காங்க. இப்ப தேர்தல் வேற தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாக்க, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. லேசுப்பட்ட காரியமா ஒரு கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கிறது, வேட்பாளர் நேர்காணல் பார்க்கணும், போஸ்டர் ஒட்டணும், பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும், சாதாரண விஷயமா? ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு. இதுக்கு இடையில இந்த சிபிஐ விசாரணை அப்படி இப்படின்லாம் போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகத்துக்கிட்ட கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாரு. இல்ல பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தனக்கு வேண்டாதவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அல்லது புலனாய்வுத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது என்பது நீண்ட காலமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அல்லது தான் வளைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை இந்த நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி வளைத்துக் கொள்வது என்பதும் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கரூர் நெரிசல் மரணத்தை பொறுத்தவரை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்டது விஜய் அவர்களை தவிர நாங்கள் கிடையாது. அவர் கேட்ட விசாரணைக்கு தான் அவர் இப்போ ஆஜராயிருக்கிறார். இதை அவர் ஒருவேளை அரசியலில் அனுபவமின்மை காரணமாக
சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? சிபிஐ நேர்மையாக செயல்படக்கூடிய ஒன்றா அல்லது மோடி அமித்ஷாவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறதா என்பதை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் கேட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க தாவேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் தொகுதி பங்கீடே தொடங்கல அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு. தாவேக்காக சேர்க்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பிச்சாங்க, நிறுவன தலைவர். நீர் தலைவர் கிடையாது, உங்க பையன்தான் தலைவர். நானா சொன்னேன்? தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்காது. ஞானேஷ்குமார் சொன்னா யார் சொன்ன மாதிரி? பாரத பிரதமர் சொன்ன மாதிரி. பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம் மறுப்புண்டா? இல்லை, அவரு தான். ஒரு கொள்கை, ஒரு திராவிட கொள்கை சித்தாந்தத்தான் அவங்களும் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கை உள்ள கட்சி இப்போ பிஜேபி சிம்பல்ல நிற்க போறாரு பாருங்க. யாரு? அன்புமணி கூட இருக்கவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில் இருப்பாங்க. சிம்பல் எது? சிம்பல். அவங்களுக்கு இப்படி கொள்கை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்கணும், மற்ற கட்சிகளை பண்ணணும், திமுக கிட்ட நெருங்க முடியாது, அதனால இங்க வர முடியாது. பாருங்க, ஆனாலுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்க கைவசம் எங்க தலைவர் ஒரு வலை வச்சிருக்கிறார். இந்த வலையை அப்படி வீசினார்னா திமுக இருக்கிற மொத்த பேரும் சிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன வலை எதுன்னு தான் தெரியல. எடப்பாடியார் வைத்திருக்கின்ற வலையில திமுக வகையாக சிக்கிக் கொள்ளக்கூடிய எடப்பாடி சுத்தி வலைய வச்சார் திமுகவுக்கு. அந்த வலை என்ன வலைங்கிறது ஒரு வாரத்தில் தெரியும். அந்த வலையில சிக்கி திமுக வரவே முடியாது, தப்பவே முடியாது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல்